ஆரோக்கியமான திரேகம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இத்துணை கிரகங்களும் நமக்கு பூரணமாக ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டுமா இல்லையா? எலும்புக்கு காரகன் சூரியன், மசில்ஸ் சந்திரன், ரத்தம் செவ்வாய், நரம்பு மண்டலம் புதன், கொழுப்பு தாத்து குரு, சுக்ல தாத்து சுக்கிரன், தோல் தொக் சனி பகவான். சரீரத்திலே டியூபா போறது இல்லையா, அது பூரா ராகுவும் கேதுவும். ரத்த நாளங்கள், நரம்புகள் எல்லாம் பூரா ராகு. இந்த 9 கிரகத்தினால தான் சரீரமே உருவாக்கி இருக்கான் இறைவன். இந்த 9 கிரகங்களில் ஒன்று கெட்டாலோ அல்லது 2 சேர்ந்து 2 கெட்டாலோ அல்லது சேரக்கூடாத 2 சேர்ந்தாலோ, கிரகங்கள் 6, 8, 12 ஆதிபத்தியத்தை பெறும்போதோ அல்லது நீச்சம் அடையும் பொழுதோ, ராசியிலோ நவாம்சத்திலோ பலம் குன்றும் பொழுதோ. உதாரணமாக ஆத்மகாரகன் சூரியன் பலம் குன்றிய ஜாதகங்கள், ஆத்மகாரகன் வலுவற்று இருந்தால் அவனுக்கு வாழ்க்கையில் தொழிலே அமைவதில்லை. தொழிலுக்கு ஆத்மகாரகன் ஒரு முக்கியமான கிரகம். அப்புறம் உங்களுக்கு தெரியும், ஹையஸ்ட் டிகிரி எது வாங்கியிருக்கோ அந்த கிரகம் தொழிலுக்குன்னு பார்க்கணும். அப்போ இந்த சூரிய தோஷம் தீர என்ன தானம் கொடுக்கணும்? பூசணிக்காய்ன்னு சொன்னேன். ஆனால் பரிகாரங்களை 4 வகைப்படுத்திக்கணும். முதல் பரிகாரம் தெய்வ வழிபாடு. என்ன தெய்வத்தை வழிபட்டால் பிரச்சனை தீரும் என்பது தெய்வ வழிபாடு. 2வது வழிபாடு யக்ஞ வழிபாடு. 3வது வழிபாடு தானம். 4வது பரிகாரம் என்பது தியானம், மெடிடேஷன். 3க்கும் மற்றவர்களுடைய புரோகிதம் தேவைப்படும். ஆலயத்துக்கு போகிறோம், நாமே இந்த வழிபாட்டை செய்துக்க முடியாது, அர்ச்சகர் தான் அதை செய்வார் இல்லையா? கர்ப்பகிரகத்துக்குள்ளே பூஜை பண்ணுறதோ அபிஷேகம் பண்ணுறதோ அவரை நம்ம சங்கல்பிச்சு கொடுத்துட்டோம்னா அவர் பண்ணுவார், புரோகிதம். ஆனால் அதே தியானம் என்கின்ற நிலையிலே ஒரு மந்திரத்தை கொண்டு உபாசனையாக நீங்களே உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை ரூமில் செய்ய முடியும். இதுதான் சரியான வழியாக இருக்கும். தெய்வ வழிபாடும் தியான வழிபாடும் சேர்ந்து. தெய்வ வழிபாடு நமக்காக மற்றொருவர் செய்ய போகிறார், தியான வழிபாடு நமக்காக நாமே செய்து கொள்ளப் போகின்றோம். மந்திரத்தின் மூலமாக, யந்திரத்தின் மூலமாக, உபாசனையின் மூலமாக, தேவதா வசீகரணம் மூலமாக நம்ம எல்லாம் செய்து கொள்ளலாம். இந்த தானம் ஒரு முக்கியமான பலம் மிகுந்ததாக இருக்கிறது. ஸ்கின் அலர்ஜிஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்கு. நீங்கள் எவ்வளவுதான் ஆயின்மெண்ட் போட்டாலும் அந்த தோல் நோய் தீரவே தீராது. ராகு சனி சேர்க்கை. சனி தோலுக்கு காரகன் சொன்னேன், உடன் ராகு இருக்க தோல் நோய், ஸ்கின் அலர்ஜிஸ். நெய் தானம், நெய்யை தானமாக கொடுத்தா தோல் நோய்கள் தீரும். கண்கள் மிக மிக முக்கியமானவை. வலது கண்கள் சூரியன், இடது கண்கள் சந்திரன் என்பார் சிவவாக்கியர். வலது கண் சூரியனா, இடது கண் சந்திரனா. இப்போ நான் சொல்ற இந்த இதுக்கெல்லாம் வைதிகாலை வச்சு அதுக்குரிய மந்திரத்தை சொல்லி தானம் பண்ணும். அப்போ ஒரு பித்தளை விளக்கு, குத்து விளக்கு, அதில் நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு 2 தீபங்களை ஏற்றி தானமாக கொடுத்தால் கண் நோய்கள் தீரும்.